மியூசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு அவர்தானு பாருங்க. அவரேதான் சார், அவரேதான். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு உள்ள தூக்கி வைங்க சார். அதுக்கு முன்னால ஒரே ஒரு क्वेश्चनக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கம்மா. என்ன சார், எது வரனாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லுதேன். அவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சீங்க? வேற எதுக்கு தப்பு பண்ணிட்டமே முன்ஜாமீன் வாங்க வந்திருப்பான். என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுதிய? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க மொபைலை யாரோ கடத்திட்டாங்களாம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்ன சார் சொல்லுதியா? அவங்க பொண்ணையும் காணலையா? ஆமாமா, அவங்க பொண்ணை காணலன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சார் நீங்க அந்த ஆளை நம்பிராதீங்க. அவர் என்ன வேணாலும் போய் சொல்லுவாரு. ஆளு மூஞ்ச மட்டும் அப்ராணி மாதிரி வச்சுக்கிட்டு செய்யதெல்லாம் வேண்டாத வேலை. என் மோவனையும் மறுமனையும் கடத்தி வச்சா கடைசியில புடிபட்டுருவான்னு தெரிஞ்சிச்சு வேணுக்குன்னு அவ மோவலை காணலன்னு மெனக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்பாவி மாதிரி நடிக்கணும் பத்தில. அதுக்கு தான் இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா சொல்லுவாரு. ஆமா, அவ மவளை யார் கடத்த போறாங்க? கடத்திட்டாலும் அந்த ஆளு 4 சொட்டு கண்ணீர் விட்டாமனே நீங்களும் மனசு இறங்கிறாதீங்க. அப்படிதான் நானும் மனசு இறங்கி என் வாழ்க்கையை சீரழிஞ்சு கிடக்கு. என் புருஷனை காணல, இப்ப கடைசியில என் மோவனையும் மறுமொழியும் காணல. சார் குடும்பத்தெல்லாம் தொலைச்சிட்டு கடைசியில இப்படி தனி மரமா நின்னுட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது நம்புங்க சார். அந்த ஆள் சொல்லதை நீங்க தயவு செய்து நம்பிராதீங்க. எப்படியாவது என் மோவனையும் மறுமொழியும் அந்த ஆளுக்கு 4 பாடு போட்டு எங்க இருக்காங்க யாது இருக்காங்கன்னு கண்டுபிட்டு முடிச்சு கொடுத்துருங்க சார். நீங்க நல்லா இருப்பியா? உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் சார். கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்கணும் சார். நான் ஊரெல்லாம் அசிங்கப்பட முடியாது சார். துட்டுன்னு பார்க்காம தண்ணி மாதிரி செலவழிச்சு கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார். நல்லா இருப்பிய? 4 பேருக்கு முன்னால கேட்டா அந்த ஆளு வாயை திறக்க மாட்டாரு. அப்படியே வாயை திறந்தாலும் வாயில வரதெல்லாம் பொய்யத்தான் சார் இருக்கும். எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. நீங்க அவர் நீலி கண்ணீர் வடிக்காருன்னு சும்மா விட்டுறாதீங்க சார். தனி ரூம்ல கூட்டிட்டு போய் உங்க பாசையில கவனிங்க சார். தன்னால உண்மையை கக்குவாரு. என் மௌனம் மர்மோனம் எங்க இருக்காருன்னு சொல்லி விடுவாரு சார். வாங்க சார் கூட்டிட்டு. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை போலீஸ் நினைச்சீங்களா இல்ல பொறுக்கி நினைச்சீங்களா? எடுத்து அந்த வயசானால தனி ரூம்ல கூட்டிட்டு போய் கவனிக்க மாதிரி கவனிக்கணுமா? எங்களுக்கே பாடம் சொல்லி தரேளா? அதுக்குல சார் உண்மையே சொல்ல மாட்டேக்காரல. சும்மா கண்ணீர் விடுச்சா நீங்க சரி விட்டுட்டு பேர் விடாது பாத்தீங்களா? உண்மை வெளியே வராமலே பேர் விடாது பாத்தீங்களா சார்? உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரணும் பாத்தீங்களா? அந்த ஆர்வத்துல கொஞ்சம் சொன்னேன் சார். வேற ஒண்ணு இல்ல. பெத்த தாய் உள்ள எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் சார். உங்க வீட்டுல பிள்ளை குட்டி எல்லாம் இருக்காமலா இருக்கும். ஏமா நீங்களும் ஒரு பிள்ளைய பத்தவனா? அவரும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானம்மா. அப்ப அவர் மனசு எப்படி பாடுபடும்? அவரும் அவர் பிள்ளைய காணாம தானே பறி கொடுத்துட்டு வந்து நிக்க மாதிரி நின்னுட்டு இருக்காரு. உங்க மகனையும் மறுமொழியும் காணலன்னு உங்களுக்கு ஆவாதவர் அவருன்னு சொன்ன டக்குன்னு அவர் தான் கடத்தினாருன்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் அவர் மேல கொடுத்துட்டீங்க. இப்போ அவன் மொபைலை யாரோ கடத்திருக்கா. அப்போ அவருக்கு நீங்க ஆவாதவங்க. அப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் எடுக்கலாமா? எப்படி நீங்களா கடத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்கம்மா. அட பாவி பத்துமா, அது பிள்ளைய நீ தான் கடத்தி வச்சிருக்கியாப்பா. என்ன பஞ்சி அப்படி பாக்க? செல்ல தாயி நீமா இப்படி பாக்காத. சொல்லுக்கா சொல்லு. என்ன சொல்லணும்? சுவாத்துக்கு உப்பு இல்லன்னு சொல்லணும். 2 பேரும் ரவுண்ட் கட்டத பாக்கும்போது நான் ஏதோ எல்லாத்தையும் கடத்தி வச்சிருக்கேன் மாதிரிலாம் பாக்கியோ. ஆமா, நீ கடத்திட்டாலும் என்ன பஞ்சி அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுத. பின்ன என்னக்கா நாங்க கோவப்படுறதுல அர்த்தம் இல்லாம இல்ல. எந்த ஊர்ல என்ன நடந்தாலும் சரிதான். டிவி போட்டு நியூஸ்க்கு போக முன்னால எனக்கு வந்துரும். நான் தான் ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு சொல்லுவீல்ல. அப்ப யாரு கடத்துனாங்கது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் எங்க கிட்ட சொல்லாம மறைக்க. அந்த இசு பை கட்ட பை உனக்கு எல்லா விவரத்தையும் உடனே காத்துல பறக்க விடும்ல. இப்பவும் உனக்கு சொல்லி இருக்கோம். யாருன்னு சொல்லு. யார கடத்துனான்னு நீ மட்டும் நேசத்தை சொல்லலன்னு வச்சுக்க. நம்ம எங்க தெரியுமா இருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல. என் வெள்ளை மக்கள் இப்ப சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா நடக்கதே வேற. அட பாவி செல்ல தாயி நீனுமா இக்க விஷயம் வெளியே வந்தாதான் கல்யாணம் நடக்குங்க. அதுக்கு தான் கேட்கேன். எங்க அந்த 3 பேரும்? பாட்டி அங்க இருந்து எட்டியா பாக்கிய வாங்க இங்க. அட மாமியா கிளவி, இதுக்கு இதெல்லாம் தேவையா? எட்டி பதினாறு போக்குல ஓடுது. யாரு இந்த கிளவி அங்க இருந்து வர சொன்னது? 3 சேர்ந்து வந்திருக்கோம்ல சார். இது தப்பா நினைச்சுக்கிடாதீங்க சார். தலைதறிச்சு ஓடுனது என் மாமியார் சார். எதுக்கு அப்படி ஓடணும் என்ன கண்டு? முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்கம்மா. இப்ப கூட்டு ஓடியாரா சார்? எத்து வந்திருக்க சொன்னா கேளுங்க. மறுபடியும் என்ன விட்டுருனா, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது பாத்துக்கா. நான் சும்மா தான் என்ன ஏது நடக்குன்னு பாக்கிறதுக்கு ஓடி வந்தேன். போலீஸ்னால எனக்கு பையனே உனக்கு தெரியும்ல. இந்த ஆட்டக்காரர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலே போலீஸ் தான் வந்துட்டா போலுக்குன்னு சொல்லி 8 குட்டிக்காரர் அடிச்சு போடுவேன். உனக்கு தெரியும்ல மறுபடியும் நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன். போலீஸ்காரர் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். விட்டுரு, நான் வீட்டுக்கு ஓடுதேன்.
என் மாமியா கிளவி சும்மா நிக்கிறதுக்கலாமா அந்த கணக்கு தலையை எட்டி எட்டி பார்த்தா பின்ன சந்தேகப்படாம என்ன செய்வாரு? வரமாட்டேன். போலீஸ் கண்டன பேசாம நிக்க வேண்டியதானே, எதுக்கு தெரிச்சு ஓடியாரணும்? உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டு வாங்க இடுப்புல தூக்கிட்டு போயிருவேன். இல்லனா ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க சார், என் மாமியாருக்கு கொஞ்சம் போலீஸ்னாலே பயந்தா பாத்துக்கிடுங்க. அதான் சார் நீங்க கூப்பிட்ட உடனே 8 குட்டிக்காரன் அடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு. சரிம்மா தள்ளு, நான் பாத்துக்கிடுதேன். நிக்க பாட்டி, உங்க பேர் என்ன பேரு? வெள்ளையம்மா. வயசானவங்களா இருக்கீங்கன்னு பொறுமையா கேக்கேன். 3 பேரையும் எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? அமைதியா இருக்கத பார்த்தா நீங்க 3 பேர் தான் இதுக்கு காரணம்னு தெரியுது. அட பாவி மக்கா, அந்த கேள்விகளா? அட பாவிகளா, கடைசியில கடத்தல் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சா? என்ன எங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டானே, எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மையும் இப்படி பண்ண மாட்டேன், எங்க அம்மையும் பண்ண மாட்டான். ஆனா கூட்டு சேர்ந்திருக்கு ஆளு சரியில்லை, வெள்ளையம்மா கழுவி இல்ல கூட இருக்கு. அதுக்கு தானே சந்தேகமா இருக்கு. உங்க அம்மைக்கு எங்க அம்மைக்கு மண்டையை கழுவி இந்த கிழவி கண்டிப்பா 3 பேரை கடத்திருக்கும். அப்படியேப்பட்ட ஆளுதான். இன்னும் என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ கடவுளே. பாத்தியா புஷ்பா, உன் மாமியாரி என்ன கண்ணுல காண விட மாட்டான்னு சொன்னோம்லாட்டி இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சா? உனக்கு நேசன்னு தெரிஞ்சு போச்சாடி? இன்னைக்கு என் மேல இருக்க கோபத்துல என் மோவனா என் மறுமொழியும் கடத்திருக்கா. அந்த பிள்ளை எனக்கு கடத்தினால யாரு கண்டா? ஆனா என் மோவனையும் என் மறுமொழியும் என்ன செஞ்சாலும் சரிதான், நான் விட்டுட மாட்டேன் உன் மாமியார. என் மாமியார் யாசு பேச செய்வா, ஆனா இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆமா, நீ உன் மாமியால விட்டு கொடுப்பியாடி? அப்படி பார்க்காதீங்க சார், உங்க கப்புடா மீசைய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு சார். உண்மையை சொல்லிருந்தேன் சார். சீக்கிரம் சொல்லுங்கம்மா. சார், நாங்க கடத்துறது நெசந்தான். ஐயோ, கிழவி வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டு அப்ப இந்த 3 கிழவிகள் தான் கடத்தி இருக்கணும். நீங்க நினைக்க மாதிரி நாங்க 3 பேரை கடத்தல, 3 விஷயத்தை கடத்தணும். ஏ கடத்தல்கார கும்பல்களா? என்னது கடத்துச்சுன்னு தெரியலையே. என்னத்தம்மா கடத்துனீங்க? சார், தலைக்கு 2 பருப்புடையும் ஒரு உளுந்த வடையும் மொத்தம் 3 கடத்துறது நாங்க தான் சார். அட தின்னி பண்டாரங்களா, பருப்பு வடை எங்க இருக்கு, உளுந்த வடை எங்கன்னு சிபிசி ஐடி ஆள் போட்டு கூட நீங்க விசாரிக்கலாம். உளுந்த வடை ஊசி பேருமேன்னு உடனே தின்னுபட்டான். ஆனா அந்த பருப்பு வடை ரசத்துல போட்டு தின்னா நல்ல அளவோட இருக்கும் ரச வடைன்னு மெனக்கிட்டு எடுத்து வச்சிருக்கோம் சார். இந்த 3 வடையை தான் சார் எங்களால கடத்த முடியும். ஆள்களால எங்களுக்கு கடத்த தெரியாது சார். நாங்க அப்பாவிங்க சார், விட்டுருங்க சார். சரி அழாதீங்கம்மா, என் சர்வீஸ்ல இப்படி ஒரு டிஸ்ட் நான் பார்க்கவே இல்ல. இந்த பருப்புடை உனக்கு ஒண்ணு வாங்கிக்கோ. மாமியா கிழவி கொழுப்பு கொஞ்சம் இல்ல, சாயந்தரம் ஆட்டு வீட்டுக்கு போய் வச்சுக்கிடுவேன். யார்கிட்ட? 3 ரோசஸ் கிட்டயா? டுஸ்ட்க்கே நாங்க டுஸ்ட் கொடுப்போம்ல. ஹலோ எம்மா, என்னமா ஆச்சு? ஏட்டிய மக்கங்க என்னலாமோ நடந்து போச்சுடி. இந்த போன்ல வயாம வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த போனை ஆஃப் பண்ணி போட்டுறத அப்படியே வச்சுக்கிட்டேனா இங்க என்ன நடக்கு யாரு நடக்குங்கதே அப்படியே போன்லயே காட்டிட்றீ. நான் ஆஃப் பண்ண மாட்டேன் போனே. சரிம்மா. ராதிகா, என்னாச்ச கண்டுபிடிச்சாவலாமா? ஈகோ எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் போல இருக்கு. போன் ஆஃப் பண்ணிராத மக்கா, இங்க இருந்து காட்டிட்டேரி. நான் ஆஃப் பண்ணிர மாட்டேன்னு சொல்லிருக்கா. அங்க இருக்கதெல்லாம் நம்ம போன் மூலமா அப்படியே காட்டிட்டு இருக்கலாம். எனக்கா எது எப்படியோ தேவா கிடைச்சிரணும். கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சிட்டியை விட்டு எங்கேயும் தாண்டி போயிருக்க முடியாது. முதல்ல புது பொண்ணு, அதான் உங்க மர்மோல இருந்து ஆரம்பிப்போமா. உங்க மர்மோ போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களாமா? அதை ஏன் கேக்கீங்க சார்? என் மர்மோளுக்கு ஆயுசு குறைஞ்சிடப்படாதுன்னு சொல்லி நான் அதிகமா போட்டோ கூட எடுக்கவே விட மாட்டேன் சார். அவதான் அவ போன்ல போட்டோ பிடிச்சு வச்சிருப்பா. என்கிட்ட எந்த போட்டோவும் இல்ல சார். சரி, ஆறு அடையாளத்தையா சொல்லுங்கம்மா. என்னன்னு சொல்லுவே? அவ பேரழகி. நானே என் மர்மோல பெருமையா சொல்லப்படாது சார். தங்க குடம் என்ன வயிறு குடம் சார். வயசுல மூத்த ஆளுகளை கண்டறப்படாது, உடனே பொத்துக்கடியர்னு கால்ல விழுந்துருவா சார். கால வாரி விடுறதுக்குன்னு நினைச்சிடாதீங்க சார். இந்த காலத்து பிள்ளைகள் மாதிரி இல்ல சார். என் மர்மா கால்ல விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாங்கிருக்கு தான் சார். கால்ல தொப்புக்கடின்னு விழுவா. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா சார். அவ்வளவு பண்புள்ள பாசமுள்ள பிள்ளை சார் அவ. அட பாவி, எறும்புக்கு துரோகம் நினைக்க மாட்டாளாம். பாப்போம், கொஞ்ச நேரத்துல சீட்டு கிளியும்ல. அவ என்ன மாமியாரா நினைக்கல சார். பெத்த தாயை விட வசதியா தான் வச்சிருந்தா சார். அந்த அளவுக்கு அன்பு சார், அன்பு. உருட்டு உருட்டு உருட்டு, சூப்பர் உருட்டு உருட்டு உருட்டு. திருப்படி அங்க பார்த்தாலும் உருட்டு, இங்க பார்த்தாலும் உருட்டு, எங்க பார்த்தாலும் உருட்டு. நம்ம பத்மாக்கா உருட்டா உருட்டு. பாத்தியா? அட 4 முடி நாக்க துருத்திட்டு நிக்கியா. இது போலீஸ் ஸ்டேஷன். எது வரனாலும் என்ன, எங்க வேணாலும் உரைச்சு சொல்லுவேன், வாங்கி சொல்லுவேன். உருட்டு உருட்டு உருட்டுதான். திருத்தவே முடியாது. என்னன்னு போவாங்க. இன்னைக்கு போற போக்குல உங்களை உள்ளத்துக்கு வச்சு நொறுக்க போறாரு. நீங்க சொல்லுது அடையாளமா வச்சு பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு புடிபட்டுட்டு. அங்க கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக். சார், நீதி நியாயமல்ல இந்த ஊர்ல செத்து போச்சா? பச்சை புள்ள பச்சை மண்ணை கொண்டு இப்படி பாலு ஜெயில கொண்டு தள்ளி இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? அவ கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி ஏற போகுது. அவளை போய் இப்படி ஜெயில கொண்டு போட்டிருக்கீங்க. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா சார்? சொல்லுங்க சார், நியாயத்தை சொல்லுங்க சார்.
பேசி முடிச்சிட்டீங்களாமா? போருங்க. எதுக்கு சார் பொறுக்கணும்? ஏன் சார் பொறுக்கணும்? முதல்ல அவளை திறந்து விடுங்க சார். அம்மா இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு கிடக்க? அப்படி இல்ல நாலு முடி, 4 பேர் அழுதா நம்மளும் கூட சேர்ந்து கூப்பாடு போட்டு அழணும். 4 பேர் சிரிச்சா நம்மளும் சேர்ந்து சிரிக்கணும். இல்ல நம்மள பைத்தியம் முத்திட்டுல சொல்லுவாவோ. அதான் பத்மா கிளம்பும்போது நம்மளும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அழுதுக்கணும். அவ்வளவு வேண்டாதவளையும் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நல்ல நடி. நாலு முடி தேவையில்லாம ஏதாவது வாயை ஒட்டிய குத்தி. சரி நீ அழு, நான் அழுத மாதிரி நடிக்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், என் மருமட்டு பேசணும் சார். தாராளமா பேசுங்கம்மா. மருமகளே முத்துப்பாண்டி, இந்த ஜெயில கிடக்க பிள்ளையதான் உன் மர்மோனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சா பத்துமா? அதுக்குள்ள பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டால நீ கடத்துனு சொல்லி. கடவுள் உசுரோட தானே இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு. மருமகளே, ஏன் பாசமுள்ள மருமகளே, உன்னை ஜெயில கொண்டு பிடிச்சு மாட்டாங்களா? நீதி நியாயம் எல்லாம பார்த்தேன். 5 நிமிஷம் போரு, அதுக்குள்ள உன்னை ஜாமீன் எடுத்துருதே. யார் இந்த கூத்த பண்ணினா? யார் இந்த அநியாயத்தை பண்ணினா? சொல்லு மருமகளே சொல்லு. அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணி போடுதே, இல்லாம ஆக்கி போடுதே மருமகளே. ஏய் கிழவி. ஆமா மருமகளே, அந்த 3 கிழவிகளும் அண்ணாதான் வந்து நிக்குவா. ஏய் கிழவி, நான் அவங்கள சொல்லல, ஒன்னத்தான் சொன்னேன். கிழவி, ஃப்ராட் கிழவி. மருமகளே உனக்கு என்னாச்சு? போலீஸ்காரர் ஏதோ அடிச்சாரோ, அதுல மண்டை இது குழம்பிட்ட உனக்கு. ஃப்ராட் கிழவி, ஏன் மண்டையவா? நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல உன் மண்டையை தான் உடைக்கணும். என்ன நடிப்பு நடிக்கிற கிழவி? உன் ஆக்டிங், உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேவாது. ஐயா மருமகளே, கிழவி வாயில வரதெல்லாம் பொய். கேள்வி, அன்னைக்கு என்ன சொன்ன? எல்லார் கண்ணும் என் மேல ஃபயர் வைக்குமா? கேள்வி, நீதான் எனக்கு ஃபயர் வச்சிட்ட இன்னைக்கு. அம்மா சொல்லுதா, தலையும் புரியாம வாழும் புரியாம என்னென்னவோ சொல்லுதியா என் மேல. அல்லவி பண்றதையும் பண்ணி போட்டு கல்லால்வியா அழுற. யாரும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சொல்லுமா? ஏன் ஃப்ராட் கிழவி, நீ தானே போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன போட்டு கொடுத்தது? ஏக்கா சும்மா இருக்கா, 2 இடி தானே இடிச்சிட்டு போட்டு கொஞ்ச நேரம் வலிக்கும். அப்பதாக்க உங்க அக்காவுக்கு உண்மை தெரிய வரும். பாவி மக்கா என்னெல்லாம் பேசுற எங்க அக்காவை? கிளவிங்க அப்படிங்க இப்படிங்க. இக்காவ சுவாலியே தான். அவளுக்கு முன்ன எத்தேம்பா நொத்தேம்பா ஆண்டிம்பா அப்படிம்பா இப்படிம்பா. உங்க அக்கா அங்கன மாதிரி திரும்பணும், அவ்வளவுதான். ஏ கிளவி வந்தவள போனவளன்னு சொல்லி அருன்னு அறுத்து குமிச்சிருக்கா விடனாலும். ஏ பாவி, பாத்தீங்களாமா இந்த பொண்ணோட நிஜ முகம் இதுதான். என்ன சார் சொல்றீங்க மட்டும் புரியல. ஏமா இந்த பொண்ணு அவங்க அப்பாவும் துபாயில இருக்கேன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா சார், ஏன் மர்ம துபாயில இருந்தா வந்திருக்கா. மறுபடியும் மர்மோன்னு சொல்லாதீங்கம்மா, அவ சரியான ஃப்ராடு. என்ன சார் சொல்லுதிய? அவளும் கூட ஒரு ஆளும் சேர்ந்து அப்பாவும் மகளுமா நடிப்பாங்க. சில இடங்கள்ல அண்ணனும் தங்கச்சிமா நடிப்பாங்க. துபாயில இருந்து வந்திருக்கேன், அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், கனடால இருந்து வந்திருக்கேன், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு இந்த புள்ள யாருக்கிட்டயாவது அப்படி நைஸா கதை விடும். இவ பண்ணத பந்தால எல்லாரும் மயங்கிடுவாங்க. இவ பியாசு பியாச்சும் அப்படிதான், அப்படியே உருநாப்புல பியாசுவா எல்லாத்துக்கிட்டையும். என்ன சார் சொல்லுதிய? அப்படியே நைஸா பேசி யாராவது ஒரு வசதியான ஆள அப்படி புடிச்சுக்கிடுது. ஏதாவது நல்ல நைஸா பேசி கொஞ்சம் வசதியானவங்க வீட்டுல பார்த்து விசிட்ல இருது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு எடுத்து, அதான் அவ அப்பன்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவருக்கு இங்க இருந்து போன் அடிக்குது. அவ அப்பா துபாயில இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? துபாயில இல்ல, கிபாயில இல்ல, உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து அங்க தங்கி இருந்திருக்காரு. அங்க இருந்து இவளுக்கு போனை போட்டு என்ன நிலவரம் யாது நிலவரன்னு உங்க வீட்டு நிலவரம் அவ்வளோத்தையும் அறிஞ்சிருக்காரு. நீங்க சொல்லதெல்லாம் உண்மையா சார்? என்னால நம்ப முடியலையே. நான் என்ன பொய்யாம சொல்லிட்டு இருக்கேன்? முன்ன பின்ன தெரியாத பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரமே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு நல்லா கூட்டிட்டு வந்து கிடைச்சு போச்சு பொண்ணு அப்படின்னு மோகனுக்கு கட்டி வைக்க பாத்திருக்கிய. உங்களை என்ன குத்த சொல்ல, அவ அந்த அளவுக்கு பியாசி இருப்பா. அவ பல கில்லாடி இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா ஏமாத்தி தெரிஞ்சிருக்கு இந்த 2 கோஷ்டியும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீங்களும் பண விஷயம் சொத்து காரியங்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவட்ட மறைக்காம சொல்லி இருக்கிய. என் மவனுக்கு கெட்ட போற பொண்ணுதானே சார், அப்படி நினைச்சுதான் சார் எல்லாத்தையும் சொன்னேன். அது அவளுக்கு கொண்டாட்டமா போச்சு, எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடறதுக்கு ரெடியா இருந்திருக்கா. அப்போ இவளை யாரும் கடத்தலையா சார்? நீதி நியாயமெல்லாம் இந்த ஊர்ல செத்து போச்சா? பச்சை புள்ள பச்சை மண்ணை கொண்டு இப்படி பாலு ஜெயில கொண்டு தள்ளி இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? அவ கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி ஏற போகுது, அவளை போய் இப்படி ஜெயில கொண்டு போட்டிருக்கீங்க. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா சார்? சொல்லுங்க சார், நியாயத்தை சொல்லுங்க சார். பேசி முடிச்சிட்டீங்களாமா? பொறுங்க. எதுக்கு சார் பொறுக்கணும்? ஏன் சார் பொறுக்கணும்? முதல்ல அவளை திறந்து விடுங்க சார். அம்மா இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு கிடக்க? அப்படி இல்ல நாலு முடி, 4 பேர் அழுதா நம்மளும் கூட சேர்ந்து கூப்பாடு போட்டு அழணும். 4 பேர் சிரிச்சா நம்மளும் சேர்ந்து சிரிக்கணும். இல்ல நம்மள பைத்தியம் முத்திட்டுல சொல்லுவாவோ. அதான் பத்மா கிளம்பும்போது நம்மளும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அழுதுக்கணும். அவ்வளவு வேண்டாதவளையும் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நல்ல நடி. நாலு முடி தேவையில்லாம ஏதாவது வாயை ஒட்டிய குத்தி. சரி சரி நீ அழு, நான் அழுத மாதிரி நடிக்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், என் மருமட்டு பேசணும் சார். தாராளமா பேசுங்கம்மா. முத்துப்பாண்டி, இந்த ஜெயில கிடக்க பிள்ளையதான் உன் மர்மோனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சா பத்துமா? அதுக்குள்ள பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டால நீ கடத்துனேன்னு சொல்லி. கடவுள் உசுரோட தானே இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஏன் பாசமுள்ள மருமகளே, உன்னை ஜெயில கொண்டு பிடிச்சு மாட்டாங்களா? நீதி நியாயம் எல்லாம பார்த்தேன். 5 நிமிஷம் போரு, அதுக்குள்ள உன்னை ஜாமீன் எடுத்துருதே. யார் இந்த கூத்த பண்ணினா? யார் இந்த அநியாயத்தை பண்ணினா?
ஏய் கிழவி, நான் அவங்கள சொல்லல, ஒன்னத்தான் சொன்னேன். கிழவி, ஃப்ராட் கிழவி. மர்மோளா, உனக்கு என்னாச்சு? போலீஸ்காரர் ஏதோ அடிச்சாரோ, அதுல மண்டை எது குழம்பிட்டா உனக்கு? ஃப்ராட் கிழவி, ஏன் மண்டையவா? நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல உன் மண்டையை தான் உடைக்கணும். என்ன நடிப்பு நடிக்கிற கிழவி? உன் ஆக்டிங், உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேவாது. ஐயா மர்மோளா, கிழவி வாயில வரதெல்லாம் பொய். கேள்வி, அன்னைக்கு என்ன சொன்ன? எல்லார் கண்ணும் என் மேல ஃபயர் வைக்குமா? கேள்வி, நீ தான் எனக்கு ஃபயர் வச்சிட்ட இன்னைக்கு. அம்மா சொல்லுதா, தலையும் புரியாம வாயிலும் புரியாம என்னென்னவோ சொல்லுதியா என் மேல. அல்லவி பண்றதையும் பண்ணி போட்டு கல்லால்வியா அழுற. யாரும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சொல்லுமா? ஏ ஃப்ராட் கிழவி, நீ தானே போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன போட்டு கொடுத்தது? ஏக்கா சும்மா இருக்கா, 2 இடி தானே இடிச்சிட்டு போட்டு கொஞ்ச நேரம் வலிக்கும். அப்பதாக்க உங்க அக்காவுக்கு உண்மை தெரிய வரும். பாவி மக்கா, என்னெல்லாம் பேச எங்க அக்காவை? கிளவிங்க அப்படிங்க இப்படிங்க. இக்காவ சுவாலியே தான். ஆளுக்கு முன்ன எத்தேம்பா நொத்தேம்பா ஆண்டிம்பா அப்படிம்பா இப்படிம்பா. உங்க அக்கா அங்கன மாதிரி திரும்பணும், அவ்வளவுதான். ஏன் கிளவி வந்தவள போறவளன்னு சொல்லி அறுன்னு அறுத்து குமிச்சிருக்கா. நாளும் ஏ பாவி.